இன்றைக்கி எப்போதும் போல் காலைல எழுந்திரிச்சு என்னோடய ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகணும். அதுக்காக கிளம்புறதுக்கு என்ன ரெடி பண்ணி என்ன ட்ரெஸ் போடலான்னு பார்த்துட்ருந்தேன். யோசிச்சுக்கிட்டே தான் மண்டையில் ஓடுனுச்சு. சிம்பிளாக பண்ணலாமா இல்லை கிராண்டாக பண்ணலாமா? இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என் மனசுல ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு. ஏன் இந்த லவ் மேரேஜ்லாம் எல்லாரும் அவ்ளோ ஆர்கியூமென்ட் பண்றாங்க? ஏன் எல்லாரும் வந்து அப்படி எதிர்த்து அ அவாய்ட் பண்றாங்க? ஏன் ஏன் இப்ப அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க லைஃப்லலாம் பிரச்சனையே இல்லையா? அவங்கலாம் டைவர்ஸே வாங்கிக்கிறது இல்லையா? இல்ல அவங்கலாம் வந்து எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போறாங்களா? இல்ல. அங்கேயும் நெறைய ப்ராப்ளம் இருக்கு. அதே மாரி லவ் மேரேஜ்லயும் ப்ராப்ளம் இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் சப்போர்ட் பண்ற மாரி ஏன் லவ் மேரேஜ் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அந்த பையனும் நல்லா வச்சுக்க போறான் அப்படிங்கிற மாரி தான் என் மைண்ட் செட் தோணும் அடிக்கடி. எங்க லவ் மேரேஜுக்குமே நெறைய சண்டை இருந்துச்சு. நெறைய எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா, நாங்க எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணோம். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் மாரி ரொம்ப கஷ்டப்பட்டாலும், அதுக்கப்புறம் சரியாகி இப்போ ஓரளவு நாங்க நல்லா தான் இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் மேரேஜ்ல வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது நல்லதோ, கெட்டதோ அனுசரிச்சு போறது தான் வாழ்க்கை. லவ் மேரேஜ பத்தி உங்களுக்கான ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.